எப்போவுமே 1 டம்ளர் பால்னா 1.5 டம்ளர் சர்க்கரை போடணும். அப்போ தான் வந்து இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும். சோப்பு ஆயிலில் வேப்பெண்ணெய் கலந்து அடித்து விட்டுருக்குறேன் எல்லா இலைங்களுக்கு மேலேயும். பார்க்கலாம் எப்படி விதவிதமாய் வித்தியாசமாய். பார்த்தீங்களா, எங்கள் வீட்டுக்கு வந்து கசக்கி கொடுப்பாரு, குடிச்சிட்டு போவாங்க. அது சொல்லுங்கண்ணான்னு சொன்னா என்ன பாரு, அது சொன்னா அது மெடிசன் வந்து பலிக்காது அப்படிம்பாரு. அதனால என்ன பண்ணிட்டேன், பக்கத்து வீட்டுக்கார மாட்ட ஓடி போய் மீன் குழம்பு வைக்கணும், எப்படிங்கக்கா வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டேன். எங்க மாமியாரும் வெளியில போயிட்டாங்க. புளிப்பு பாட்டில அந்த தூக்குலாவே இருந்துச்சு தானே, அவ்வளவுதான். இப்ப மீன் போட்டலாம். அதை சொல்லி அவர் தெரிஞ்சுக்கிற அளவுக்குலாம் இல்ல, அதை விட பெரிய பெரிய படம்லாம் எடுத்துருக்கிறாரு. படம்லாம் செம்ம. 15 லட்சமா அந்த வண்டி. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இது வந்து வினிஷா பொண்ணு ஊருக்கு கிளம்ப போறா. இன்னைக்கு இல்லை, நாளைக்கு கிளம்ப போறா. அதுக்கான பேக்கிங் தான் நடந்துட்டு இருக்கு. அவங்க மாமியார் வீட்டிலேருந்து சீம்பால் கொடுத்துருந்தாங்க. சரி, அதை வந்து இங்கேயே காய்ச்சிடலான்னு சொல்லிட்டு பாலை மட்டும் தூக்கிட்டு வந்துட்டா. அதுக்கு தான் 2 சமப்பாகமாக பிரிச்சுட்டேன். ஒரே குண்டால வச்சா நல்லா வேகாதுன்னு சொல்லி 2 குண்டாவாக பிரித்து வச்சுக்கிறேங்க. 2லேயுமே வந்து நல்லா சர்க்கரை போட்டு, எப்போவுமே 1 டம்ளர் பால்னா 1.5 டம்ளர் சர்க்கரை போடணும். அப்போ தான் வந்து இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும். போட்டு சுக்கு, மிளகு, ஏலக்காய் 3 நல்லா அம்மியில் தட்டி இதில் போட்டு கலக்கிற வேண்டியதுதான். நல்லா கலந்துட்டேன். இப்போ வந்து குக்கர், இந்த டிஃபன் பாக்ஸை மூடி குக்கரில் வந்து ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்தோமா சூப்பராக நமக்கு சீம்பால் ரெடி ஆயிரும். அவங்க வீட்டுக்கு ஒரு டப்பாவும் நம்ம வீட்டுக்கு ஒரு டப்பாவும் வச்சுக்கலான்னு இருக்கிறேன். அதனால் சீம்பாலும் கொடுத்து விட போகிறேன். 2வது, நம்ம தோட்டத்து காய்கறிகள் எல்லாத்தையும் இப்போ பறிச்சுட்டு வர சொல்லியிருக்கேன். எல்லாம் பறிச்சுட்டு வந்தாக்க கொடுத்து விட்டலான்னு. அவங்க செஞ்சு சாப்பிட்றாலோ சாப்பிட்லையோ, நம்ம மன திருப்திக்கு நம்ம கொடுத்து விட்டுருணும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் அவளோட பாடு. இல்லாட்டினா மனசு அடிச்சுக்கும், ஐயோ இவ்வளோ காய்ச்சிருக்குது, பிள்ளைக்கு ஒன்று கொடுத்து விட்டோமா அப்படின்னு. நிஷா, கொடுத்து விடுறது எல்லாத்தையும் ஒழுங்காக செஞ்சு சாப்பிடு. நீ தயவு செஞ்சு எதையும் கொடுத்து விடாத, அங்கே போய் நான் செய்ய வேண்டிய வேலையை எனக்கு கட்டாயப்படுத்திடாத அப்படிங்கிறா. பிறகு அதெல்லாம் குக்கரில் வை, கீழே தண்ணி ஊற்றி அது மேலே தூக்கி குக்கரில் வச்சு 5 விசில் குறைஞ்சபட்சம் விடு. அவ்வளோதாங்க. பேக்கிங் இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஃபஸ்ட் ஐட்டம் நம்ம வீட்டு ஸ்பெஷல் சப்போட்டா வந்து நம்பிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம மல்டி விட்டமின் கோதுமை மாவு அதை கொஞ்சம் போட்டு கொடுத்துருக்கேன். சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாரு, நல்லா இருக்குதான்னு. நல்லா இருந்தால் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டேஸ்ட் அதெல்லாம் கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியல கண்ணு. நார்மலாக நம்ம சப்பாத்தி சாப்பிட்ற டேஸ்ட்டாக தான் இருக்குது. அதனால் ஒன்றும் பயந்துக்காதா. அப்பாவே சாப்பிட்றாருல்ல. அப்பாவே சாப்பிட்றாரு. ஏன்னா எங்கள் வீட்லேயே ரொம்ப பிக்கியான ஈட்டர். அதாவது இந்த ரொம்ப இதுதான் சாப்பிடுவேன் அப்படின்னு. ஆமாம், எதை சொன்னாலும் எதை செஞ்சு கொடுத்தாலும் ஒரு நொட்டு சொல்கிறாள் அவர் தான். அப்படிங்க, அவரே வந்து பேசாமல் சாப்பிட்டுக்கிறாரு. அதனால் தாராளமாக சாப்பிட முடியும் நம்மளால். சரியா, அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல போய் அவரைக்காய் தாங்க பறிச்சிட்டு வந்தோம். இது வந்து திப்பிலி அவரைன்னு சொல்லுவாங்க இந்த சைடு. அந்த அவரைக்காய் தான் முதல்ல பறிச்சுக்கிட்டோம். அடுத்தது வந்து இந்த சைடு இருக்கிற கத்திரிக்காயை பறிக்க போனேன். அடுத்த கட்டம் கத்திரிக்காய். இருக்கிறது எல்லாமே சுத்தமாக கட் பண்ணி விடுண்ணா. சொத்தக்காய் வேணாம், முத்தினக்காய் வேணாம். மற்றது எல்லாமே கொஞ்சம் சிறுசாக இருந்தால் கூட கட் பண்ணி விடுங்க. எண்ணெய் கத்தி குழம்பு வச்சுப்பிடலாம். வெட்டி விடுங்க. இன்னைக்கு எல்லாத்தையுமே கட் பண்ணி விடலாம். ஏன்னா இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வேலை முடிஞ்சிடும். எல்லாம் இப்போ அந்த வேப்பெண்ணெய் போட்டு சோப்பு ஆயிலில் வேப்பெண்ணெய் கலந்து அடித்து விட்டுருக்குறேன் எல்லா இலைங்களுக்கு மேலேயும். பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. கொஞ்சம் பூச்சி தாக்குதல் எதுவும் இல்லாமல் இருக்குதான்னு பார்க்கலாம். அப்படி இருந்துச்சுனாக்கா நம்ம வந்து 10 நாளைக்கு ஒரு ட்ரிப் அந்த மெத்தடையே ஃபாலோ பண்ணிக்கலாம். எப்படிங்கண்ணா? எவ்வளோ வருதுன்னு பறிச்சுட்டு காட்டுறேன். இவ்வளோ காய் பறிச்சாச்சு. நாங்கள் வீட்டில் போய் காட்டுறோம் உங்களுக்கு என்னென்ன காய் பறிச்சிருக்கேன்னு. அடுத்ததாக இந்த புதருக்குள்ளே எதுக்கு போகிறோம் அப்படின்னாக்கா, பொன்னாங்கண்ணிக்கு இல்லை, புதினா தலையை கட் பண்ணுறதுக்கு. பாதி கட் பண்ணிட்டோமா, அப்படியே வேர் விட்டுட்டு அதை மட்டும் கட் பண்ணோமாக்கா அப்படியே 1 வாரத்துக்குனால ஒன்றுமே ஆகாது, அப்படியே இருக்கும். அதுதான் அடுத்த கட்டமாக நம்ம கொடுத்து விட பொருள் வந்து புதினா தலை. இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாலாம் அங்கே கிடைக்கிறதே இல்லைங்க சென்னையில். அதுக்கு தான் அப்படி கொடுத்து விடுறது, வேறு ஒன்றும் இல்லை.
அடுத்ததாக நம்ம சுரக்காய்ங்க. சுரக்காய் இது வந்து தப்பு செடி தாங்க, இது நான் விதை போடல. அங்கே கொண்டு வந்து எருவு கொட்டான்ல செடிங்களுக்கு, அதுலேருந்து முளைச்ச செடி தான். அது அப்படியே பந்தல் ஏற்றி விட்ருக்கோம். நீட்ட சுரக்காய் பார்த்தீங்களா, நீட்ட சுரக்காய் காய்ச்சி தொங்குது. இந்த சுரக்காயை நாம் இன்னைக்கு பறிச்சிடலாம். இது வந்து கச்சிதமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சூப்பர். இதுக்கு தான் வந்து ஒரு அமிலம் ஒன்று தயாரிச்சிட்ருக்கேன், நீர்மோர் கரைசல். இது வந்து நீர்மோர் கரைசல் இதில் ஊற்றினோமா இந்த மாதிரி வந்து பிஞ்சுங்க வந்து அழுகி கொட்டாது, பூவும் நிறக்க எடுக்கும், பிஞ்சுகள் வந்து கொட்டாது. அதுக்கு தான் நீர்மோர் கரைசல் ரெடி பண்ணியிருக்கேன். நான் அது வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி வந்து ஒரு 3 காய் தான் வச்சுருக்குது. 3 காயில் அவளுக்கு ஒரு காய் கொடுத்து விட்டோமாவே போதும், அதுவே பெருசு அவளுக்கு. இந்த காய் ஃபஸ்ட்டு அறுத்தலாம், இது கரெக்டாகுது. போதும், அது இன்னும் 2 நாள் கழிச்சு கூட எடுத்துக்கலாம். அதுவும் இது பிஞ்சு தானே, இது தொட்டு ரொம்ப பிஞ்சாக தான் இருக்குது. சூப்பர். ஓகேவா அப்பலாம் எருவுக்குழி இது சூப்பராக நம்பிட்டு இருக்குதுங்க. இது நம்பினோடனே இது மூடிடணும். இதை மூடிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் அந்த தளவில் ஒரு குழி நோண்டிடணும். அப்போ அதில் வந்து காய்கறிகள் போட்டு நப்பிட்டு இருக்கணும். இது வந்து ஒரு 1 மாதம் கழித்து இந்த குழியில் வந்து வேறு இது விதைகள் ஊனோமா இதில் வந்து நல்லா செடிகள் முளைச்சி வரும். சரிங்களா, போகலாம். இப்போ ஒன்று அப்படியே கொண்டு வந்து சேர்த்திட்டேன் எல்லாத்தையும் ஓரளவுக்கு. பேஷன் ஃப்ரூட்டில் காய் இல்லாட்டினா இதையும் பறிச்சிருப்பேன், ஜூஸ் போட்டு குடிக்கட்டும்னு சொல்லிட்டு. இல்லை, காய் இல்லை தானே, இல்லைங்கன்னு. இப்போ காயாக நல்லா பர்பிள் கலரில் தொங்கும், பிஞ்சு தான் இருக்குது, காயில். சரி வா, அதான் எலுமிச்சை பழம் கொடுத்து விட்றோம்ல, வா ஜூஸ் போட்டுக்கிறாங்க. இனி எல்லாம் வெயில் காலம் தானே. காய் வந்தாலும் கொரியர் அமுச்சு விட்ருவேன். போலாமா? போதுமா? என்ன பிடிச்சா? போதும் போலாமா? விதவிதமாய் வித்தியாசமாய் பார்த்தீங்களா, எங்கள் வீட்டில் எது விதவிதமாக காய்க்குதுன்னா கத்திரிக்காய். பவானி கத்திரியே ஒரு 2 ரகம் காய்க்குது. இது ஒரு ரகம், இந்த வரி கத்திரியில் ஒரு ரகம். இன்னொன்று வந்து இளவம்பட்டி முள்ளு கத்திரி சொல்லுவோம் இல்லைங்களா, அது ஒரு ரகம் தான், இளவம்பட்டி முள்ளு கத்திரி. அதுக்கப்புறம் இப்போ வந்து பூனத்தலை கத்திரி கூட இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கப்புறம் சேலம் முள்ளு கத்திரி. அப்படிங்க, இது மாதிரி வந்து ஒரு 3-4 ரகத்தை கத்திரி நம்ம வச்சுருக்கிறோன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது இன்னைக்கு 2வது அறுவடை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அறுவடை அன்னைக்கு பண்ணிட்டேன், இது 2வது அறுவடை. இதில் வந்து எதுவும் சொத்த காயெல்லாம் இல்லை, நல்லா காயாகவே இருக்குது. இதுக்கு வந்து மருந்து அடிச்சு விட்டேன் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் நல்லாவே இருக்கு. இன்னைக்கு தொடர்ந்து வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு அந்த மருந்தையும் அடிக்கலான் இருக்கேன். அடுத்த முறை அந்த மருந்தை நான் ரெடி பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் நான். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ட்ரிப் ரெடி பண்ணுறோம், சரியா வருதா என்னவோ தெரியல அப்படின்னா உங்ககிட்ட காட்டல. நான் அடுத்த முறை அந்த மருந்தை ரெடி பண்ணும்போது காட்டுறேன் உங்களுக்கு. சரிங்களா, அந்த பக்கம் போனாவே நல்லா வேப்பெண்ணெய் வாசமாகவே அடிக்குது, சூப்பராக இருக்குது. இது வந்து பட்டாணி அவரம்பாங்க. ஆனால் இந்த அவரை நேற்றுக்கு நான் அந்த மரபு திருவிழாவில் பார்த்தேன், யாருக்கிட்டையுமே இந்த அவரெல்லாம் இல்லை. அடுத்த முறை எல்லாருக்கும் சொல்லணும், இந்த அவரை போடுங்கப்பா அப்படின்னு. எல்லாம் இந்த பட்டை வரை சிகப்பு வரை தான் வச்சுருந்தாங்க, இந்த அவரை வச்சிருக்கல. அடுத்து நம்மளுடைய விளாம்பழம் பார்த்தீங்களா, அந்த திருவிழாவில் காட்டினேன். மலை விளாம்பழம் வேற மாதிரி இருக்குது, நம்ம ஊர் விளாம்பழம் வேற மாதிரி இருக்குது. அதனால அடுத்த ட்ரிப் நர்சரிக்கு போனால் அந்த விளாம்பழத்தை கேட்டு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன் நான். அந்த மலை விளாம்பழமே வினிஷா வேற மாதிரி ஒரு மாதிரி கைப்பிடியோடு இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு அந்த விளாம்பழம். ஆனால் அவர்கிட்ட ஒரு பெரிய மிஸ்டேக் இருக்குது. அது எப்படின்னா, நீங்கள் அந்த ஜாம் செய்கிறீங்க, எப்படின்னா அதில் வந்து இந்த ஜூஸு ஜாமு அது என்னென்னமா செஞ்சுருக்காரு இந்த விளாம்பழத்தோட பழத்தை வச்சு. ஸோ கேட்டாக்கா அதெல்லாம் சொல்ல முடியாது யாருக்கும், அது நானே வீட்டில் செய்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் அது தப்பான செயல். எப்படி என்னோட கருத்து, ஏன்னா நம்ம முன்னோர்கள் எல்லாருமே வந்து இயற்கை மருத்துவம் வந்து நிறைய செஞ்சாங்க. தலைய மண்டைய வெட்டி கூட அவங்களே கையிலேயே ஆப்ரேஷன்லாம் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. தேரை சித்தர் அப்படிங்கிறவரு தலைக்குள்ள அந்த அந்த ராஜராஜ சோழன் இருக்கிறாரு இல்லைங்களா, அவருடைய தலையில அந்த தேரை உள்ள பூந்ததுக்கு, அந்த தேரை எடுக்கிறதுக்கு இந்த சித்தர் தான் வந்து மண்டை ஓட்டையை எடுத்து உள்ள இருக்கிற அந்த இதை வந்து தேரையை எடுத்தாராம். அதனாலதான் அவருக்கு பேரே தேரை சித்தர்னு வந்துச்சு. அப்படிலாம் செஞ்சுருக்காங்க அந்த காலத்தில், ஒரு மெடிசன் இல்லாத காலத்திலேயே. ஆனால் அதை யாருக்குமே ப்ராப்பராக சொல்லித்தரவே இல்லை. அவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே அப்படிதான். எங்கள் தோட்டத்தில் வேலை செஞ்ச ஒருத்தர் தேலுக்கடிலாம் வந்துச்சுன்னா அவரை தேடிட்டு ஓடி வருவாங்க.
பெரியவர்கிட்ட அது தேள் கடிச்சிருச்சு மருந்து கொடுங்க அப்படின்னு. அவர் காட்டுக்குள்ள நம்ம காட்டுக்குள்ள போவாரு, 4 தலைங்களை பிச்சு கொடுத்து கசக்கி கொடுப்பாரு, குடிச்சிட்டு போவாங்க. அது சொல்லுங்கன்னு சொன்னா என்ன பாரு, அது சொன்னா அந்த மெடிசன் வந்து பலிக்காது அப்படிம்பாரு. அப்படி சொல்லியே தான் அந்த அந்த வித்த அந்த கலைகள் எல்லாமே அந்த மருத்துவம் எல்லாமே அவங்களோடய அழிஞ்சு போயிடுது. இப்ப நம்ம இந்த மருந்தை தேடி போறதாகுது, இங்கிலீஷ் மருந்தை தேடி போறதாகுது. அதுதான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. அவர் வந்து இதுக்கு நான் சொல்லித்தர மாட்டேன், இது நாங்க மட்டும்தான் வீட்டுல செய்யறோம்னு சொல்லும் போது தயவு செஞ்சு எந்த ஒரு நீங்க தயாரிச்சாலும் அது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அது அப்பதான் வந்து அது மத்தவங்க கிட்ட பரவனாதான் மத்தவங்க அடுத்தவங்க அதை பயன்படுத்துவாங்க, அடுத்தவங்களுக்கு அது யூஸா இருக்கும். சரிங்களா? நமக்கு தெரிஞ்சது நம்மளோடைய அழியவே கூடாது. சரிங்களா? அதனாலதான் நம்ம இன்னைக்கும் வந்து இங்கிலீஷ்காரங்க தயாரிக்கிற அந்த மருந்துக்கு தேடி போய் நிக்கிறோம். நம்ம ஃப்ரீயா சொல்றோம் கூட இல்ல, அது ஒரு கிளாஸ் ஆட்டோ அந்த மாதிரி அதுல நீங்க பணம் பார்க்க ஏதாவது விருப்பப்பட்டா கூட அப்படி கூட பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச கலைகளை நீங்க அதுக்கு ஒரு ஃபீஸ் வாங்கிட்டு கத்துக்கிறோம் நாங்க. அதுதான் எனக்கு அவரு இல்ல, இது நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், நாங்க தான் வீட்டுல செய்யறோம் அப்படின்ட்டாரு. ஆனா எனக்கு அது ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு அந்த மரபு திருவிழால. இது எனக்கு ஒரு பேட் இதாயிடுச்சு. அடுத்து நம்மளோட அத்திப்பழம். ஓகேவா? அவ்வளவுதான், இதுதான் பறிச்சுட்டு வந்திருக்கிறேன். நம்ம சொரக்காய் எடுத்து வடி. இன்னைக்கு நீட்டு சொரக்காய் நல்லா இருக்குது இல்லைங்களா? தம்பூர இது வந்து அது கரலாக்கட்டை சொரக்கான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த சொரக்காய் விட்டா இன்னும் கொஞ்சம் பெருசாகும். ஆனா இது நாங்கள் கொஞ்சம் பிய பறிச்சிட்டோம். இதுக்கு மேல வர காய்களை விட்டு பார்க்கலாம் எவ்வளவு பெருசு வருதுன்னு சொல்லிட்டு. அடுத்த ட்ரிப்லாம் பெரிய சொரக்காய் போட போறேன். ஏன்னா வாங்கிட்டு வந்துருக்கேன்ல விதை, பாம்பு சொரக்கான்னு சொல்லிட்டு பெரிய சொரக்காய் விதை வாங்கிட்டு எவ்வளோ பெரிய ஆல்ரெடி சொரக்காய் வாங்கிட்டு வந்துக்கிறேன் விதை. அதெல்லாம் போட்டுடலாம் விடுங்க நம்ம வீடியோல. அவ்வளோதாங்க, இப்போதைக்கு இதெல்லாம் பறிச்சாச்சு. வினிஷா பொண்ணு அவனுக்கு இதில் என்னென்ன வேணுமோ எடுத்துட்டு போ. ஓகே, எல்லாத்தையும் நம்ம வச்ச சீம்பால் சூப்பரா வந்துருச்சு பாருங்க. சூப்பர் பாத்தியா, ஜெல்லியாட்ட நல்லா திக்னஸா இருக்கு. இன்னும் கூட நார்மல் மாட்டுப்பால் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் சேர்த்திருக்கலாம். எனக்கு என்னன்னாக்கா நார்மல் பால் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்திட்டோமாக்கா அது வந்து லூஸ் ஆயிரும். அப்ப லூஸ் ஆயிட்டா சீம்பாலோடைய அந்த ஸ்ட்ரெச்சரே மாறிடும், அது நல்லா இருக்காது. சீம்பால்னா அப்படி ஒரு மாதிரி நல்லா சாஃப்டா. இது வந்து 2 நாள் பால் சூப்பரா இருக்கும். நான் சொல்லி அனுப்பிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் முதல் நாள் கறக்கிற பாலும் ரெண்டாவது டைம் கறக்கிறோம் இல்லைங்களா, அந்த பாலும் கலந்து செஞ்சாதான் இந்த மாதிரி கரெக்டான ஸ்ட்ரெச்சர்ல வரும். அப்ப முதல் நாள் மட்டும் செஞ்சா ரொம்ப கெட்டியா இருக்கும், கல்லாட்டாயிரும். ஆமா, சிலர் பண்ணிருக்காங்க, நான் பாத்திருக்கேன். மறுக்குன்னு கழிக்கிற மாதிரி ஆயிரும் அந்த அளவுக்கு. எப்போ முதல் நேரத்து பாலை வந்து செய்யவே கூடாது, அது கூட எக்ஸ்ட்ரா பால் கலந்துக்குவாங்க. நான் வந்து இந்த எக்ஸ்ட்ரா பால் கலந்துக்காம அடுத்த நேரம் கறக்கிறோம்ல, இப்ப காலைல கண்டுபிடிச்சுன்னா அப்ப பால் கறப்பாங்க, அடுத்து சாயந்தரம் ஒரு நேரம் கறப்பாங்க. அந்த 2 நேரத்து பாலையும் கலந்து நான் சீம்பால் காய்ச்சிருவேன். சரிங்களா? இப்ப 2 வீட்டுக்கும் பால் சீம்பால் கொதிக்குது. பார்த்து இந்த கருத்துணின்னு இருக்கும்ல, 2 வீட்டுக்கும் சீம்பால் ரெடி ஆயிடுச்சு, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது எங்க வீட்டுக்கா இல்ல இதுதான் கம்மியாகுது அளவு? எது வேணாலும் நீ எடுத்துட்டு போ, உனக்கு எந்த சீம்பால் பிடிச்சிருக்கோ. ஏன்னா எங்க வீட்டுல ஆள் கம்மி, இங்கதான் ஆள் அதிகம், அதனால இங்க அதிகமா வச்சுக்கோங்க, அங்க கம்மியா எடுத்துட்டு போவோம். உனக்கு எது பிடிச்சதோ எடுத்துட்டு எப்படி? இது 2மே ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறேன், அப்பதான் ஜில்னஸா இருக்கும். காலையில ஊருக்கு எடுத்துட்டு போறதுக்கு கரெக்டா இருக்கும். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜ்ல வைங்க. ஆமா, அதான் இப்படி இருக்கு. நைட் படுக்கும்போது வச்சிடலாம். அப்புறம் அடுத்த கட்டம் என்னன்னாக்கா மீன் நல்லா மண் சட்டியில் ஆக்கும் மீன் குழம்பு. இதுல என்னன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சீரகம், மிளகு, சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 15 பூண்டு, அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 4 தக்காளி, ஒரு 5-6 வரமிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் இதுல போட்டிருக்கிறேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். நல்லா வதக்கிட்டு எடுக்கலாம்னு நினைச்ச வீடியோ, அந்த டைம்ல இந்த வியட்நாம் காப்பி குடிக்கலான்னு சொல்றாள் வினிஷா, அதை போட்டுட்டு அந்த காப்பி குடிக்கிறதுல மறந்துட்டேன். அதனாலதான் எல்லாம் வதக்கின பிறகு இப்ப எடுக்கிறேன். அம்மம்மா நான் மீன் குழம்பு வைக்கிறத எடுக்க மறந்துட்டேனேம்மா. நான் சரி இப்ப சொல்லிடுறேன் அப்படின்னு இப்ப அவளுக்காக சொல்றேன். இது வந்து அவ கண்ணில் பார்த்து இப்ப தெரிஞ்சுக்கிட்டானாக்கா அவ செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லைங்களா, அதுக்குதான். இப்ப இது என்ன பண்ணணும், அரைச்சிடணுமா? இது வந்து ஆற விட்டு மிக்சியில போட்டு அரைச்சு வச்சுக்கணும். சரிங்களா? இது எங்க தம்பி காலையில வந்து மீன் எடுத்துட்டு வந்து கொடுத்தான். லோகோ கட்லாவோ தெரியல, 2ல ஏதோ ஒரு ரகம் தான் எடுத்து வந்துருப்பான். பாதி மீனை வந்து வறுவலுக்கு பிரட்டி வச்சுட்டேன், பாதி மீனை குழம்பு வைக்கிறதுக்கு. நாளைக்கு இப்ப செஞ்சு வச்சுட்டாக்கா காலையில ஊருக்கு கூட்டிட்டு போறாங்கள, கூட்டிட்டு போகும்போது அந்த குழம்ப ஊத்தி
மருமகனுக்கு கொடுத்து விட்டுறேன். எனக்கு ஒரு டவுட் சுந்தி, இத்தனை நீ இப்ப மீன் குழம்பு இருக்கு, இதை நான் 2 நாள்ல தீக்கிறதா, இல்ல நீ கொடுத்து விட்ட காய்கறி எல்லாம் 2 நாள்ல செய்யலன்னா அதுவும் கெட ஆரம்பிக்கும் ஒரு சைட்ல. இப்ப நான் என்ன பண்றது? ஃப்ரிட்ஜ்ல எவ்வளவுதான் நான் துருக்குறது, இடமே இல்லை என் ஃப்ரிட்ஜ்ல. காய்கறி எல்லாம் கொண்டு போய் கட் பண்ணி அப்படியே பாக்ஸ் போட்டு வச்சுக்கோ. பாக்ஸ் போட்டுரு. இதை கொண்டுட்டு போற மீன் குழம்பு நாளைக்கு நைட்டு சாப்பிட்டுருங்க, காலையில சாப்பிட்டுருங்க. ஓவர். முடிஞ்சுதா? அந்த அளவுக்கு மட்டும் கம்மியா கொடுத்து விடு. அன்பு அதுல அள்ளி அள்ளி ஊத்தி கொடுத்துரு. 2 வீட்டர் இருக்கிறீங்க, 2 வீட்டர் சாப்பிட்ற அளவுக்கு கொண்டு போயிடு. சரியா? அப்புறம் அந்த மீன் வறுவல் இருக்குதுல்ல, அது வந்து நீ ஃப்ரீசர்ல வச்சுக்கோ. அப்பப்ப சாப்பிடு. அது டவுட் இல்ல, அது டவுட் 4 நாளைக்கு பொரிச்சு சாப்பிட்டுக்கோ. அதுல இருக்க காய்கறிகள் எல்லாமே வந்து நீங்க எப்படி சாப்பாடு செய்யற, காலையில டிஃபன் செய்யற, மதியம் லஞ்சு கட்டி தர, எல்லாத்துக்குமே காய்கறி. ஒரு வாரத்துக்கு வெளில காய்கறி வாங்காத இதுல இருக்கிறதையும் நீ சமைச்சு சாப்பிடுங்க. ஓகே? அது குடுக்கலினாக்கா ஐயோ இது கொடுத்துட்டு இருக்கலாமே, ஐயோ இது கொடுக்காம விட்டுமே அப்படின்னு அதே நினைப்பா இருக்கும். அதுக்குதான் நீ அங்க போய் வேஸ்டே பண்ணாலும் பரவாயில்ல, எடுத்துருப்போம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறினோடனே நம்ம அரைச்சிட்டு நான் எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். எப்படிங்க உங்க மூலியமா எங்க வினிஷாவும் தெரிஞ்சுக்குவா. ஓகே? இப்போ பாரு, அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா நைஸா அரைச்சாச்சு. புளியும் கரைச்சி வச்சுட்டேன். இந்த அரைச்சதையும் புளியும் ஒன்னா கலந்து. புளி எவ்வளவு கரைக்கணும்? புளி வந்து நம்ம குழம்புக்கு தக்கன, அது வந்து கொஞ்சம் தூக்கலா இருக்கணும் புளி. இதை பொறுத்துதான். சரி, இப்ப எவ்வளவு குழம்பு வைக்கிறீங்க? இவ்வளவு புளி கரைச்சேன் நான். எத்தனை பேர் சாப்பிடுற அளவுக்கு? இது சாப்பிட்றத பொறுத்து, அதெல்லாம் சொல்ல முடியுமா? சரி, ஓகே. அப்புறம் இது வந்து வெங்காயம் பூண்டு மறுபடியும் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை வச்சிருக்கேன். இப்போ நல்லெண்ணெய் ஊத்திட்டேன். கொஞ்சமா வெந்தயம், கொஞ்சம் வெந்தயத்தை போட்டு இந்த வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். சரிங்களா? அதுக்குள்ள நம்ம இதை அரைச்சதெல்லாம் ஒன்னா சேர்த்து கலந்துக்கலாம். அதுல கலங்க, இதுல கலக்குறீங்க. அவ்வளவுதான். புளி கரைச்சி வச்சுட்டேன் ஏற்கனவே. அவ்வளவுதான். வெங்காயம் இதுதானே போடுறோம். தக்காளி போடக்கூடாது. நம்ம தக்காளி தான் போட்டு அரைச்சிட்டோம் இல்லைங்களா? அதனால தக்காளி தான் போடக்கூடாது. வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை, அவ்வளவுதான். ஓகே. இதுல வந்து ஹைலைட்டு என்னன்னாக்கா அதனுடைய கரெக்டான காரம், புளிப்பு, அதில் கொஞ்சம் கடைசியாக வெல்லம் போடணும். இதெல்லாமே கரெக்டான கொண்டு வரதான் கைப்பக்குவோம் கடைசியா. சரிங்களா? ஆனால் அளவு சொல்லணும் அப்படின்னா வெங்கடேஷ் பட் சார் சொல்லுவார், கரெக்டாக சொல்லுவார். 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் அப்படி கரெக்டாக சொல்லுவார். அந்த அளவுக்குலாம் நம்மளால சொல்ல முடியாது. நீங்கள் செய்கிறதா இருந்தால் ஒரு 2 பேர்த்துக்குன்னா சும்மா கொஞ்சம் இவ்வளோக்கு புளி போட்டுனா போதும். நீ டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உனக்கே தெரியும். கொஞ்சம் புளிப்பு தூக்கலாக இருந்துச்சுன்னா புளிக்குழம்பு, இந்த குழம்பு, மீன் குழம்பு கரெக்டாக இருக்கும். சரியா? ஓகே. வெங்காயம் பூண்டு வதங்கின பிறகு நம்ம அரைச்சதெல்லாம் கலந்து வச்சுட்டோம் பாரு. அந்த புளியும் அரைச்சி வச்சதும், அந்த அரைச்சி வச்சதும் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, இந்த அரைச்சதை கூட இந்த புளி கூட கலக்கிறோம்ல, அப்போ வடிகட்டி தான் கலக்குவாங்க. நான் வடிகட்டாமல் கலந்துருக்கிறேன். அம்மா வந்து வடிகட்டி தான் கலக்குவாங்க. அந்த திப்பிலாம் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வடிகட்டிடுவாங்க. இப்போ இது போட்டாச்சா? நாம் இன்னும் என்ன போடல, மீனை போடல, மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள் போடல. ஏற்கனவே வரமிளகாய் போட்டு அரைச்சிருக்கிறோம். ஆனால் அது வந்து காரம் பத்தாது. நம்ம இன்னும் என்ன போடணும், இன்னும் வரமிளகாய், கொத்தமல்லி தூள் எல்லாம் போடணும். ஒரு சிலர் வந்து கொத்தமல்லி இதுலேயே போட்டு கூட வறுத்து அரைச்சிக்குவாங்க. அது மிக்சிங்கிறதுனால நல்லா அரைபடாது. அதனால நம்ம கொத்தமல்லி தூளாகவே போட்டுக்கலாம். ஓகே? என்ன பண்ணுறீங்க? கொஞ்சம் தண்ணி, இந்த தண்ணிலாம் பத்தாது. மஞ்சத்தூள் போட்டேன். சரியா? இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தூள். இது கொஞ்சமா? 2 ஸ்பூன். ஆமாம், நம்ம இது ஒரு சட்டிக்கு வைக்க போகிறோம் குழம்பு. அதனால 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏற்கனவே வரமிளகாய் போட்டிருக்கேன். அதனால காரத்துக்கு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். மிளகு போட்டிருக்கிறோம், வரமிளகாய் போட்டிருக்கோம். அதை வறுத்ததுல அரைச்சோம்ல அதெல்லாம். அதனால அதுக்கு தக்கன மிளகாய் தூள் வந்து கம்மியாக அளவு பார்த்து போட்டுக்கணும். அடுத்து வந்து உப்பு கொஞ்சம் எச்சா போட்டுக்கணும். ஏன்னா மீன் போட்டோமா மீன் கொஞ்சம் உப்பு எடுக்கும். அதனால கொஞ்சம் எச்சா போடணும். இந்த உப்பே பத்தாது. சரியா போயிடும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், அந்த புளிப்பு தன்மை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். இதுவே கெட்டி தனிமையாக தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி, மழை பெய்தே கெட்டியாகுது தெரியுதுல. கடைசியாக மீன் போடுறதுக்கு அப்புறம் இந்த கெட்டி தன்மை இருக்கணும். அதனால நல்லா கொஞ்சம் தண்ணி தாராளமாக விட்டு கொதிக்க விடலாம். ஓகே? இப்போ எவ்வளவு காட்டுங்க கெட்டி தன்மை? அதான் தண்ணி சலசலன்னு இருக்குது.
ஓகே, வேகுனதுக்கு அப்புறம் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சுன்னா பார்க்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் எப்போ மீன் போடுறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம்லாம் மீன் குழம்பு வச்சப்ப எனக்கு தெரியவே தெரியாது. எங்கள் அம்மாவுக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்பேன். எங்கள் அம்மாவும் இல்லை அந்த டைமில், அப்பலாம் லேண்ட்லைன் தான். அதனால என்ன பண்ணிட்டேன், பக்கத்து வீட்டுக்கார மாட்டேன் ஓடி போய் மீன் குழம்பு வைக்கணும், எப்படிங்கக்கா வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டேன். எங்கள் மாமியாரும் வெளியில் போயிட்டாங்க. அதனால என்ன பண்ணாங்க, வெண்டைக்காய் குழம்பு எப்படி வைக்கணும் அப்படித்தான் வைக்கணும் அப்படின்னாங்க. சரி ஓகே, வெண்டைக்காய் குழம்பு வைக்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி இது புளியை ஊற்றி எப்படி வெண்டைக்காய் முதலே போட்டு வணக்குவாங்களோ அதே மாதிரியே எல்லாம் அரைச்சி ஊற்றினோடனே மீனை தூக்கி போட்டேன். மீனை போட்டு குழம்பு கொதிக்க வச்சுட்டேன். கடைசியா எடுத்தா மீனே காணுமே. நானும் எப்படி வெண்டைக்காய் குழம்பு கிண்டிடுமோ அப்படிதான் கிண்டி விடுறேன். அது மீனை போட்டாலே கரண்டியே உள்ள போட மாட்டாங்க. நான் வேற கிண்டி விடுறேன். கடைசியா குண்டாவில் பார்த்தா மீனையே காணும். எங்க மாமனார் எங்க வீட்டுல எல்லாம் வந்து பார்த்துட்டு எங்க மீன் குழம்புக்கு மீன் அப்படின்னா தண்ணியாட்டம் இருக்குது, மீனையே காணும் உள்ளார. அந்த மாதிரி நீங்களாம் செஞ்சிடாதீங்க. உங்களுக்குலாம் இப்போ யூடியூப் இருக்குது, மீன் குழம்புனா 1000 ரெசிபி வருது. எங்களுக்குலாம் அப்போ யூடியூபும் இல்லை ஒன்றும் இல்லை. அப்படிலாம் நாங்கள் கற்றுக்கிட்டு வந்தோம். இப்போ இந்த காலத்து பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக போச்சு சமைக்கிறதுங்கிறது. சமைக்க மாட்டேங்குதுங்க. நான் முதல்ல மீன் குழம்பு வச்சது வந்துட்டு கழுவ கூட தெரியாது. வாங்கிட்டு வந்து வச்சுட்டு ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் வரப்போ மீன் குழம்பு இருக்கணும்ட்டாங்க. எனக்கா என்ன பண்றதே தெரியல. ஸ்டார்டிங் எப்படி கழுவுறதுல இருந்து எங்க அம்மாக்கு தான் வீடியோ கால் பண்ணி கேட்டு செஞ்சேன் நானு. ஆனா டேஸ்டா இருந்துச்சு இல்லம்மா? ஆமா, எல்லாம் டேஸ்டா இருக்குன்னு சாப்பிட்டாங்கம்மா. ஓ, டேஸ்டா இருந்துச்சு, சாப்பிட்டாங்களா? சூப்பர். புளிப்பு பாட்டில தூக்குல இருந்துச்சு தானே, அவ்வளவுதான். இப்ப மீனை போட்டலாம். மீன் போட்டோமா அதுக்கப்புறம் ஹைல வைக்க கூடாது, சிம்லயே வச்சு அப்படியே போட்டு விட்டுருவேன். இது பண்ணிட வேண்டியதுதான். எனக்கு நீங்க தான் சொல்லிக்கிறீங்க தலையும் வாலும் மட்டும் மீன்ல போடு, குழம்புல போடு, நடுவுல இருக்கிறதெல்லாம் வந்துட்டு வறுவலுக்கு வச்சுக்கோ அப்படின்னீங்க. நான் அந்த 2 கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்தப்ப அதுக்கு அப்படி சொல்லலாம். ஆனா வந்து வறுவல் மீனை விட குழம்பு மீன் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால நீங்க வறுத்து சாப்பிட்ற சலுப்பா இருந்தா வாங்கிட்டு வர மீன் எல்லாத்தையுமே குழம்பே கூட வச்சுக்கோங்க. இப்படி இந்த மாதிரி பீசஸா போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டாதான் ரொம்ப நல்லது. குழம்பு மீன் சாப்பிட்டு பழகு வறுத்த மீனை விட. ஆமாமா, ஒரு வயசு வரைக்கும் அந்த வறுத்த ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிட்டு இருந்தது. இப்பெல்லாம் வந்து வறுக்கிற ஐட்டம் வந்து எண்ணெய் எல்லாம் வேஸ்ட் ஆகுது, எண்ணெய் எல்லாம் இந்த கிச்சன் எல்லாம் தெரிச்சு விடுறதா. அதனால எதுக்கு இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், அது ஒரே பிரச்சனை. அது வந்து உடம்புக்கும் கெடுதல், வெயிட்டும் போட்டுரும். 2வது எண்ணெய் செலவு ஜாஸ்தி. 2வது அடுப்பையே நாஸ்தி பண்ணிவிடும். அதான் அடுப்புகிட்ட எல்லாம் துடைக்கணும். மிஸ்டேக் பண்ற அந்த எண்ணெயில பொரிக்க நமக்கு தேவையா? நமக்கு அந்த எண்ணெய் தேவையா? குழம்பு வச்சுட்டா 3 நாளைக்கு ஓட்டிக்கலாம். ஆமா, எவ்வளவு ஈஸியான வேலை. தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் டேஸ்டா இருக்கும். வகையா செஞ்சு சாப்பிடலாம் இந்த மீன் குழம்பு. இது ஒண்ணு மட்டும்தான் கடவுள் வந்து எல்லாத்துக்கும் காம்பினேஷன் சரியானதா கொடுத்துருக்கோம் இல்ல? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்றோம், ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணிடணும். கரெக்டா? கொஞ்சம் வெல்லம் போடணும். கடைசியா கொஞ்சமா வெல்லம் போடணும். இப்போதைக்கு மூடி வச்சிடலாம். ஓகே. மீன் குழம்பு, எங்க வீட்டு மீன் குழம்பு சூப்பரா செஞ்சுட்டேன். இதே போல நீங்களுமே செஞ்சு பாருங்க. நிறைய பேர் தேங்காய் அரைச்சு ஊத்துறாங்க. அது என்னமோ நாங்க தேங்காய் எங்களுக்கு பிடிக்கிறது இல்ல. ஆமா, ஏன்னா 3 நாளைக்கு வச்சு சாப்பிட முடியாது. அதான் 2வது நாள் தான் தோசைக்கு அல்டிமேட்டா இருக்கும். அதனால அது ஒரு காரணம். அது இல்லாம அது என்னமோ எங்க தாத்தா வந்து இப்படிதான் எங்களுக்கு கத்து கொடுத்தாரு. அதனால இதுதான் எங்களுக்கு பிடிச்சிருக்குது. ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணிட்டு எங்க மீன் குழம்பு எப்படி இருக்குதுங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாக்குறப்ப சொல்லுங்க. ஓகேம்மா, பாய். காலையில் ஒரு 3:30 மணிக்கெலாம் கிளம்பியாச்சுங்க வீட்டிலேருந்து. நாங்களே அவளை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் கூட்டிகிட்டு போனோம். குரோம்பேட்டில் தாங்க இருக்கா. அதனால் ஒரு 9 மணிக்கெலாம் போயிட்டோம். போகிற வழியில் வந்து அப்படியே பாலாஜி பவன் சொல்லிட்டு அங்கே குரோம்பேட்டில் தாங்க இருக்குது. அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் போனோம். நாங்கள் அங்கே பாலாஜி பவனுக்கு போனால் ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்துச்சு எங்களுக்கு. போன ட்ரிப்பு இங்கே தான் லஞ்சுக்கு போயிருந்தோம். ஆனால் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக டேபிளே எதுவும் கிடைக்கல. அதனால் பேசாமல் வீட்டுக்கு வந்துட்டோம். வேறு ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போய் தான் சாப்பிட்டோம். அதனாலே நாங்கள் இந்த ட்ரிப்பு பாலாஜி பவனுக்கே போய் சாப்பிட்ணும், அங்கே எப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் காலை டிஃபன் வந்து நார்மலாக எல்லா ஹோட்டல்லையும் கொடுக்குற மாதிரி தான் இருக்குங்க மேம். ஆனால் டிஃபன் லஞ்சும் அந்த இதுதான் டின்னர் தான் ஸ்பெஷல் இங்கே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க, சாப்பிட்டுக்கிறாங்க. நான் இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். உனக்கு ஒரே குஷியா இருக்கு, எனக்கு ஒரே குஷியா இருக்குது. நான் பார்த்துட்டேன் அவங்கள. ஓகேவா?
சீஃப் கெஸ்ட் யாருன்னா நான் தான். அவர் கிடையாது. நான் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறேன். நம்ம சிறகடி காசில் இருக்கிறவர் தான். ஆனால் அது அவருக்கு வந்து அதை சொல்லி அவர் தெரிஞ்சுக்கிற அளவுக்குலாம் இல்லை. அதை விட பெரிய பெரிய படம்லாம் எடுத்துருக்கிறாரு. அவர் தான் அங்கே வந்திருக்கிறார் டைரக்டர். அப்புறம் சொல்கிறேன், அவரு எல்லாரும் பாக்குறாங்கனால அவரே ஒரு போய் கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்கறனால நாங்க வீடியோ எடுக்கல. டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அது தப்பு. இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போவார்ல, அப்போ வீடியோ எடுத்தார் சொல்கிறேன். ஓகே. போவார்ல எப்படி இந்த வழியாக தான் போயாகணும். நாங்கள் வழியில தான் உட்காந்துட்டு இருக்கோம். அதனால் போகும்போது வீடியோ எடுத்துடலாம். ஓகே. நான் சொன்ன பில்டப் எல்லாமே வந்து நம்ம டைரக்டர் சுந்தர்ராஜன் சாருக்கு தாங்க. அவர் தான் அங்கத்தில் உட்காந்து சாப்பிட்டு இருந்தார். உள்ளே போய் கை கழுவ போன வேகத்தில் அவரை பார்த்தாச்சு. பாவம், அவர் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் பேக் ஒன்று வாங்கிட்டு அதை மூஞ்சிக்கிட்ட வச்சு மறைச்சி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். ஆனால் எல்லாருமே பார்த்துட்டாங்க. அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே போய் அவர் கூட நின்று கையெழுத்து வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் கூட நின்று ஃபோட்டோலாம் எடுத்துட்டாங்க. எனக்காக ரொம்ப பரபரப்பாக இருக்குது, ஒரு ஃபோட்டோவாவது கூட எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டுக்காரரும் என் பொண்ணும் 2 பேரும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. செட் தோஸ் தான் வாங்கியிருந்தாங்களா, ஆனால் எனக்கு சாப்பிட்றதுக்கே மனசு இல்லை. என் கண்ணு ஃபுல்லாக அவர் எங்கே போயிடுவாரோன்னு அதையவே பார்த்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் இது வந்து திருத்தவே முடியாது, அதனால் இதை கூட்டிகிட்டு போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து கூட்டிகிட்டு வந்துடு வினிஷா அப்படின்னு சொன்னார் எங்கள் வீட்டுக்காரரு. சரி வாமா, உன்னை கூட்டிகிட்டு போய் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தாங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கவே கூட்டிகிட்டு போனான். சார் வீடியோ எடுத்துக்கலாம்ல? சூப்பர் சார். பாய் பாய் பாய். நான் கிளம்பும்போது ஃபோன் பண்ணுறேன். முடிஞ்சா வந்துட்டு ஃபோன் பண்ணிட்டு வரேன். இப்படி தாங்க பண்ணுவா. எப்போ கொண்டு போய் விட்டாலும் அந்த முக்கில் வந்து எங்கள் வண்டிக்கு திரும்புகிற வரைக்குமே வந்து நின்று பார்த்துட்ருப்பா. இப்படிலாம் டெய்லியும் அழுக ஆரம்பிச்சிக்கிறா. ஏன்னா இனிமேல் கொண்டுட்டு போய் நாங்கள் விடக்கூடாதுங்கிற முடிவில் இருக்கோம். ஏன்னா போயிட்டு கொண்டு போய் விட்டுட்டு வந்தோமாவே 2 நாளைக்கு எங்கள் வீட்டு ஞாபகம் எடுத்துக்கிட்டு அழுக ஆரம்பிச்சிக்கிறா. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. நாங்கள் எனக்கு மயிலாப்பூரில் இருக்கிற கபாலீஸ்வர் கோயிலுக்கு போகணுன்னு ரொம்ப ஆசைங்க. அதனால் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போகலான்ட்டு இருந்தேன். வழியில் இந்த காரை பார்த்தங்க. சோப்பு டப்பாவாட்டம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. டவுனுக்குள்ளே ஓட்டுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இல்லைங்களா. எல்லா சந்து பொந்துக்குள்ளேயும் போகும். இந்த கார் வாங்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் காட்டினேன். அதே 8 லட்ச ரூபா 9 லட்ச ரூபா இருக்குன்னு சொல்லி சொன்னார் எங்கள் வீட்டுக்காரு. அடோ சாமி, இதுவே அவ்வளோ ரேட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே நாங்கள் அப்படியே கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மேச்சேரிக்கும் நாங்கள் வந்துட்டோம். நைட்டு ஒரு 9க்குலாம் நாங்கள் வீட்டுக்கே வந்துட்டோங்க. இன்றைக்கி வந்து இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.